மிதுனம் ராசி. மிதுனம் ராசியை பொறுத்த வரைக்கும் புதன் பகவானை ராசிநாதனாக கொண்டவங்க. பிரச்சனை எவ்வளோ வந்தாலும் மனமே தளர மாட்டாங்க. வரதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனையை சால்வ் பண்ணி அதில் வெற்றி கொடி நாட்டுறது தான் இவங்களுடைய குணாதிசயம். அது பிரச்சனை அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா அதுதான் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது வெளியில் வர மாட்டாங்க. அதாவது அதை விட கடினமான ஒரு முயற்சிக்கும் கடினமான உழைப்புக்கும் சொந்தக்காரவங்க. எடுத்த காரியத்தை முடிக்காமல் விட மாட்டாங்க. அது எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி, எவ்வளோ தடைகள் வந்தாலும் சரி, அதை தாண்டி அதை சாதிக்கணும். அது வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இவங்களுக்கு. இதனாலேயே இவங்க சில சமயம் யோசிப்பாங்க, நம்ம பிரச்சனையை தேடி போகிறோமா இல்லை பிரச்சனை நம்மளை தேடி வருதா அப்படின்னு கூட யோசிப்பீங்க இல்லைங்களா? அது மட்டும் இல்லாமல் கடினமான ஒரு காரியத்தை ஈஸியாக செய்து முடிப்பதற்கான ஒரு வழியை தேடினீங்க அப்படின்னா புத்தி அந்த அளவுக்கு ஷார்ப்பாக வேலை செய்யக்கூடியவங்க. சோதனைகளையும் சாதனையாக மாற்றணும்னு நினைக்கக்கூடியவங்க. ஆனால் எல்லாம் ஓகே தாங்க, ரொம்ப புத்திசாலி தான், நாங்களே ஒத்துக்கிறோம். என்ன ஒன்று அப்படின்னா கொஞ்சம் அதிகம் யோசிக்கிறோம். எப்படிங்க? கொஞ்சம் அதிகமாக யோசிக்கிறோம். அது அதீத சிந்தனை. சில நேரங்களில் நல்லா முடியக்கூடிய ஒரு காரியத்தை கூட கொஞ்சம் குழப்பத்தில் எழுதிட்டு போய் விட்டோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே அழகாக கட்டம் போட்டு கொடுத்து இதை இப்படி பண்ணுப்பா இப்படி பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருடைய வாழ்க்கைக்கும் ஒரு வெளிச்சம் காட்டுறீங்க. ஆனால் எந்ததொரு விஷயமும் உங்களுக்கு அப்படி சொல்லிட்டு வரும்போது கொஞ்சம் சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது படுறீங்க. அதை மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நாம் கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கோம். இப்போது ரூபாய் 199க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் நம்ம ஜாதகம் பார்த்து தரோங்க. அதுவும் இந்த ஒரு மாதம் மட்டுங்க. அது மட்டும் இல்லாமல் தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க. ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்புனாலே போதும். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிவிடுவேங்க. உங்களுக்கு வாய்ஸ் நோட் வேணும் அப்படின்னாலும் அதையும் நாங்கள் அனுப்பிச்சிடுவோம். ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க, உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு. ஃபஸ்ட்டு நாம் ஜனன காலகட்டத்தை பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். இதை விட முக்கியமான விஷயம், இங்கே டைம் ஒரு விஷயமே இல்லைங்க. உங்களுடைய கேள்விகள் பதில்கள், உங்களுடைய கேள்விகளாக இருக்குங்கள்ல, சந்தேகங்கள் கேள்விகள், இது எல்லாத்தையும் சொல்கிறதுக்கே நம்ம நிறைய டைம் எடுத்துக்கும். 30 நிமிஷத்துக்கு மேலே கூட பரவாயில்ல, 1 ஹவர் ஆனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு தெளிவாக புரிகிற வரைக்கும் நாங்கள் ஜாதகத்தை கிளியராக சொல்லிவிடுவோங்க. இதை தாண்டி நம்ம எப்படி ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா முதல்ல ஜனன காலகட்டத்தின் அடிப்படையில் பொதுவான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதற்கப்புறமா இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் இப்போதைக்கு உள்ள சூழ்நிலைகளும் தசாபுக்திகளின் அடிப்படையில் எதிர்காலத்தை வச்சு நம்ம கணிச்சு சொல்லிடலாங்க. இதை தாண்டி கடைசியாக உங்களுக்கு தெளிவான உங்களுக்கான பரிகாரம் அப்படிங்கிறதையும் சொல்லிவிடுவோம். இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிரும். கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி, நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிவிடுவோங்க. நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க, உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் சொல்லிவிடுவாங்க. சரி, ஓகே, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே நாம் போகலாம். மற்றபடி பாசத்துக்கு அடிமையாக இருப்பீங்க, நேசத்துக்கு உண்மையாக இருப்பீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் யாராவது தலைப்பு அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. இந்ததொரு காலகட்டம் 2025 மிதுனம் ராசிக்கு இந்த ராகுகேது பெயர்ச்சி அப்படிங்கிறது எப்பேற்பட்ட ஒரு அற்புதமான பலனை தரும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்ததொரு வீடியோவில் நாம் தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க போகிறோம். சரி, வாங்க நாம் வீடியோக்குள்ளே போகலாம். சரிங்களா? அதாவது இந்த ராகு கேதுக்கள் எப்பேற்பட்டவங்க அப்படிங்கிறது நிறைய தமிழ்நாட்டிலேயே நிறைய ஜோதிடர்களுக்கு அப்படிங்கிறது சரியாக தெரிய மாட்டேங்குது. ராகு யார், கேது யார், அவங்க கொடுக்கக்கூடிய பலன் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படி சொல்லிட்டு பல ஜோதிடர்களுக்கே தெரியறது கிடையாது. ராகு கேதுக்கள், நிழல் கிரகங்கள், சர்ப்ப கிரகங்கள், சாயா கிரகங்கள், இதோடு எல்லோரும் முடிச்சிடுறாங்க. கேரளாவெலாம் போய் பார்த்தோம் அப்படின்னா நவகிரகங்களில் ராகு கேதுக்களுடைய அந்த நிலை ராசி மாற்றத்தை வச்சு மட்டுமே ஜோதிடமே சொல்லி முடிச்சிருவாங்க, ஜாதகமே பார்த்து முடிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு இந்த சர்ப்ப கிரகங்களோட அமைப்பு மாற்றம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இதில் ராகு அப்படிங்கிறவர் விஷப்பாம்பு, கேது அப்படிங்கிறவர் விஷமற்ற ஒரு பாம்பு. ராகு வந்துட்டு அதீத ஒரு தைரியம் அப்படிங்கிறத கொடுப்பாரு. நமக்கு நிறைய கர்ம வினைகள், அதாவது முன்னோர்களுடைய கர்ம வினையை கொடுப்பாரு. கேதுங்கிறவர் பற்றற்ற ஒரு தன்மையை கொடுத்துருவார். ஒவ்வொரு கிரகங்களுக்குமே ஒவ்வொரு நாள் இருக்கும் பார்த்தீங்களா? இது ஞாயிறுக்கு சூரியன், திங்களுக்கு சந்திரன், செவ்வாய்க்கு செவ்வாய், புதனுக்கு புதன், வியாழனுக்கு குரு, வெள்ளிக்கு சுக்கிரன், சனிக்கு சனின்னு. அதே மாதிரி ராகு கேதுக்களுக்கு கிழமை இருக்காது ஜோசியரே அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா இல்லைன்னு சொல்லிட்டு பல சொல்லுவாங்க. ஆனால் இருக்குது.
ஒவ்வொரு நாள்லையுமே ராகு காலம் அப்படின்னு 1.5 மணி நேரத்தை ராகு எடுத்துப்பார். யமகண்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1.5 மணி நேரத்தை கேது எடுத்துப்பார். குளிகை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1.5 மணி நேரத்தை சனி பகவானோட அந்த புத்திரன் மாந்தி அவர் எடுத்துப்பார். அந்த ஒரு வகையில் இந்த ஒரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு நாள்லையும் பங்கு அப்படிங்கிறது இருக்குது. அப்போது இந்த கிரகங்களுக்கு சுய வீடு இல்லை அப்படின்னா யாரோட ஒரு வீட்டில் இருக்கோ அதற்குண்டான ஒரு பலாபலன்கள் அப்படிங்கிறத கூடுதலாகவே கொடுப்பாங்க. இந்த 2025 ராகு கேதுக்கள் உங்களுடைய ராசிக்கு எப்படிப்பட்ட ஒரு மாற்றங்கள் அப்படிங்கிறத கொடுக்க போகுது அப்படிங்கிறத ரொம்ப துல்லியமாக கணித்து சிறப்பு தொகுப்பாக உங்களுக்கு தரேன். ஸோ கடைசி வரைக்கும் பாருங்கள். நல்லதொரு மாற்றம் அப்படிங்கிறது இந்த சர்ப்ப கிரகங்களால் உங்களுக்கு உருவாக போகுது. மிதுனம் ராசி நேயர்களே, அதாவது இந்த ராகு கேது பெயர்ச்சி 2025 அதாவது மே மாதம் 18ஆம் தேதி ராகு விஷப்பாம்பு உங்களுடைய ராசிக்கு 10வது வீட்டில் இருந்து 9வது வீட்டுக்கு வராரு. கேதுவை பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு 4வது வீட்டிலேருந்து 3வது வீட்டுக்கு வராரு. இதில் கேது அப்படிங்கிற ஒரு விஷம் இல்லாத ஒரு பாம்பு, தண்ணி பாம்பு மாதிரி. ராகு அப்படிங்கிறவர் ஒரு கருநாக பாம்பு, விஷமுள்ள ஒரு பாம்பு. இந்த 9ஆம் வீட்டுக்கு ராகு வர்றதுனால உங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, பொதுவாக 9ஆம் வீட்டில் ராகு இருந்தார் அப்படின்னா பெரும்பாலும் அழிவு அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆனால் அடுத்தவங்களை நம்பி இதுக்கு முன்னே நீங்கள் கெட்டு போயிருந்திருப்பீங்க. இந்த ராகு 10ஆம் இடத்துல இருக்கும்போது தொழில் அப்படிங்கிறதெல்லாம் ஓரளவுக்கு நல்லபடியாக இருந்திருக்கும். அதே மாதிரி இந்த குருட்டு வருமானம் அப்படிங்கிறது வந்திருந்திருக்கும். உழைக்காமல் வரக்கூடிய வருமானம், எங்கேருந்தோ ஒரு திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது வந்துச்சு. அதாவது வேர்வை சிந்தி உழைக்காமல் ஏதோ அப்படியே உட்கார்ந்த இடத்துலையே சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு நிதியில் இருக்கும். கடன் கண்ணி இருந்தது அப்படின்னா கூட ஓரளவுக்கு அடைச்சிருக்கலாம். சரி, இப்போது இந்த ராகு 9ஆம் வீட்டுக்கு வந்து என்ன செய்ய போகிறாரு அப்படின்னா, 9ஆம் வீடு அப்படிங்கிறது பாக்கியஸ்தானம். அந்த இடத்துக்கு ராகு வரார் அப்படிங்கும்போது முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா உங்களை பார்த்து நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, இவெல்லாம் பட்டாதான் திருந்துவான், எவ்வளோ பட்டாலும் திருந்த மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா. இப்போது பட்டு தெளியக்கூடிய ஒரு இடம் இது. யாரெல்லாம் நம்பணும், யாரெல்லாம் நம்பக்கூடாது அப்படிங்கிறதுல ஒரு தெளிவு உங்களுக்கு பிறந்துடும். குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த 9ஆம் இடத்துல ராகு வரும்போதும் 3ஆம் இடத்துல கேது வரும்போதும் தந்தை மகன் மகள் யாரோ தந்தை மகளுக்கான ஒரு விரிசல், தந்தை மகனுக்கான ஒரு விரிசல் அப்படிங்கிறது இருக்கும். இதனால் ஒரு மன வருத்தம் அப்படிங்கிறது வரும். அது கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ரொம்ப நீட்டமாக இருக்காது. அது எந்த மாற்றமும் கிடையாது. பெத்த தகப்பனே நமக்கு துரோகம் பண்ணுறாரு, கூட பிறந்த தம்பியே நமக்கு துரோகம் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை அப்படிங்கிறது உங்களுக்கு வரும். சில பேர் இந்த மாதிரி துரோகங்கள் பிரச்சனைகள் அப்படி இல்லை அப்படின்னா கூட தந்தையை விட்டோ இல்லை உடன் பிறந்த சகோதரர்களை விட்டோ பிரிஞ்சு வாழக்கூடிய ஒரு சூழல் வரும். அதாவது வெளிநாடு போயிட்டு வேலை செய்யலாம். ஏன்னா இது தொலைதூர பயணங்களை குறிக்கக்கூடிய ஒரு இடம் அப்படிங்கிறதுனால வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடிய மிதுனம் ராசிக்காரர்கள் கிளம்பி போய்கிட்டே இருக்கலாம் பொட்டியை கட்டிக்கிட்டு. இந்த ஒரு காலகட்டத்தில் பிரிஞ்சு வாழ்ந்தோம் அப்படின்னா பல முனைகளில் இருந்து பணம் பண்ணக்கூடிய ஒரு யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். இந்த பாக்கியஸ்தான ராகு அப்படிங்கிறவர் சொந்த வீடு அப்படிங்கிறது கட்ட வைப்பார். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா சொந்த வீடு அப்படிங்கிறது தான் பலருடைய கவனமாகவே இருக்கும். அன்றாட உணவு, கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை, அதன் பிறகு சொந்தமாக ஒரு வீடு, எலி வலையானாலும் தனி வலையாக இருக்கணும், நம்ம ஒரு ஊட கட்டிப்படணும் எப்படியாவது. இதான் வாழ்க்கையினுடைய ஒரு லட்சியமாக இருக்கும். பார்த்தீங்களா, இப்போ நீங்கள் வீடு கட்டி வாடகைக்கு விடக்கூடிய அளவுக்கு வருமானம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அந்த அளவுக்கு பயணங்களால் பலருக்கு பல தொழிலால் ஒரு 10 ரூபா சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதே மாதிரி நல்லதொரு குருமார்கள் கிடைப்பாங்க, உங்களுக்கு நல்லதொரு வழிகாட்டிகள் கிடைப்பாங்க. ஒரு இடத்துல வேலை செய்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல உங்கள் கூட வேலை செஞ்சவர் இப்போ பெரியதொரு இடத்துல எங்கேயாவது போய்ட்டு வேலை செய்வார். அவங்கள அப்படியே ஃபாலோ பண்ணி போனோம் அப்படின்னா, நீ வா, நீ ஏன் இன்னும் 10,000 சம்பளத்தை வேலை பார்த்துட்டு இருக்க, இங்கே வா 20,000 தரேன், என் கம்பெனியில் சேர்ந்துக்கோ, வா நான் பேசி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட வேலை செய்யக்கூடியவங்கள உங்களை கை தூக்கி விடுவாங்க. பரவாயில்ல, எப்பா குரு நம்மளை காப்பாற்றி விட்டார், பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை என்பது உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு இடையிலான உறவு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதாவது இப்போ ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மிதுனம் ராசி மாணவர்கள் அப்படின்னா
ஆசிரியர்களால் பாராட்டப்படக்கூடிய ஒரு மாணவராக இருப்பீங்க. ஆசிரியர்கள் உங்களுக்கு வழிகாட்டுவாங்க, தம்பி நல்லா படிக்கிற, சும்மா அங்கே போயிட்டு படிக்கிறேன் இங்கே போய் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லிட்டு தெரியாமல் விட்றாத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 12வது முடிச்சுட்டு காலேஜ் பண்ண போகிறேன் அப்படின்னா ஆசிரியர்கள் வழிகாட்டுவாங்க. இங்கே வா, இந்த படிப்பை படித்தாதான் உன் வாழ்க்கை, நீ படிக்கிறது ஒன்று படிக்காத அப்படின்னு உங்களை சரியான ஒரு முறையில் நடத்தக்கூடிய ஒரு ஆசிரியர்கள் அப்படிங்கிறது இருப்பாங்க. அதே மாதிரி 3ஆம் இடத்துல கேது இருக்கார் பார்த்தீங்களா. அப்போது தகவல் தொடர்புக்கு ஒரு தனித்துவமான ஒரு அணுகுமுறை அப்படிங்கிறது இருக்கும். அதே நேரத்தில் அதீத தைரியம் அப்படிங்கிறத கொடுப்பார். 3ஆம் இடம் அப்படிங்கிறது தைரிய வீரிய ஸ்தானம் அப்படிங்கிறதுனால கேது அங்கே உட்காந்துக்கிட்டு அதீத தைரியம் அப்படிங்கிறத கொடுப்பார். ஆனால் கேது வந்துட்டு விஷமற்ற பாம்பு, அதை ஞாபகம் வச்சுக்கணும். பாம்பை கண்டா படையும் நடுங்கும் அப்படிம்பாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி நமக்கு 3ஆம் இடத்துல கேது இருக்கிறப்ப தைரியத்தை கொடுப்பாரு. அப்படி எடுத்த எல்லா இடத்தையும் விசிறுவீங்க. அச்சோ பாம்புடா அப்படி சொல்லிட்டு ஓடுவீங்க. அப்புறம் விஷம் இல்லாத பாம்பு கேது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு குச்சை வச்சு அடிப்பாங்க. அதீத தைரியம் அப்படிங்கிறத கொடுத்துட்டு அதாலேயே பிரச்சனை அப்படிங்கிறதையும் கொடுத்துருவாரு. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம தான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயுமே முடக்க பேசுகிறது, இல்லை வழக்கு பண்ணுறது, வம்பு வழக்கு பண்ணுறதுலாம் வச்சுக்கக்கூடாது. சரி இப்போ அவனுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு கொடுத்துட்டு போயிடணும். ஆனால் இந்த கேது வந்துட்டு தைரியத்தை கொடுப்பாரு. போடா சாத்துறா அவனை 2 கிளி இழுப்படா, என்னடா அவனோட பெரிய ஆளா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கிளப்பி விடுவார். வேண்டாம் நம்ம வேலையை பார்ப்போம், ஏதோ அவனை தான் பண்ணிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிடுறது அப்படிங்கிறது தான் நல்லது. அந்த மாதிரி கலைத்துறை திரைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு, ஆன்மீக நாட்டம் அப்படிங்கிறது இருக்கக்கூடியவர்களுக்கு பெரிய அளவிலான ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது கேது கொடுப்பார். அதே மாதிரி உடன் பிறந்த சகோதரர்கள், குறிப்பாக உங்களுக்கு இளைய சகோதரரோட பகை உண்டாகலாம். அதனால் கூடுமான வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு இளைய சகோதரர்கள் வகையில் கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கிறது வேண்டாம். வாங்கியிருந்தால் கொடுத்துருந்தா உடனே கையோட வாங்கிக்கோங்க. ராகு கேது பயிற்சிக்கு பிறகு கொடுக்கல் வாங்கல், ஜாமீன் ஜவாப்தாரி எதுவுமே இருக்கக்கூடாது. இதே ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் 10ஆம் இடத்துக்கு சனி பகவான் வராரு. 10ல் சனி அப்படின்னா தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறத உண்டாக்க போகிறார் அப்படி சொல்லிட்டு அர்த்தம். மயங்கி கிடந்த தொழில்லாம் இதுக்கப்புறம் அப்படியே மெல்ல உயர ஆரம்பிச்சிடும். இது நமக்கு ஒரு நல்லதொரு வளர்ச்சி அப்படிங்கிறதையும் கொடுக்கும். அதில் எந்த விதமான ஒரு மாற்றமும் இல்லை. தொழில் ரீதியாக ஒரு 10 ரூபா காசு பணம் அப்படிங்கிறத மிதுனம் ராசிக்காரர்கள் சம்பாதிக்கலாம். பூட்டி கடந்த தொழில் நிறுவனத்தை கூட திறந்து ஒரு வியாபாரம் அப்படிங்கிறத பெருக்கிடலாம். அதை பற்றி கவலை அப்படிங்கிறது இல்லை. இதே ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிக்குள்ளேயே குரு வருவார். குரு இருக்கக்கூடிய இடத்தை விட பார்க்கக்கூடிய இடத்திற்கு பலம் அப்படிங்கிறது அதிகம். குரு உங்களுடைய ராசிக்குள்ளே வந்துட்டு உங்களுடைய ராசிக்கு 5, 7, 9 இந்த வீட்டெலாம் பார்ப்பார். ராகுவையும் குரு பார்த்து புனிதப்படுத்திடுறாரு. அப்போது 5ஆம் இடத்துல உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்கும். பூர்வீக சொத்து தொடர்பான ஒரு வில்லங்கங்கள் அகலும். சொத்தை விற்று பணம் கைக்கு வரும். 7ஆம் இடத்துல இருக்க குரு பார்வை விழுது அப்படின்னா திருமணம் நடக்கும். நண்பர்கள் உதவியாக இருப்பாங்க. கூட்டு தொழில் நல்லபடியாக இருக்கும். 9ஆம் இடத்துல விழுகிற அவருடைய பார்வை ராகு புனிதப்படுத்தி சொந்ததொரு வீடு யோகம் அப்படிங்கிறத நிச்சயமாக உங்களுக்கு கொடுக்கும். 2025 பொறுத்த வரைக்கும் ராகு கேது பேசி ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். விஷப்பாம்பு ராகு 9ஆம் இடத்துல இருக்கார். நிறைய நன்மைகள் அப்படிங்கிறது செய்வார். என்ன ஒன்று அப்படின்னா குறுக்கு புத்தியை நிறையா கொடுப்பார். இதில் போனால் ஜாக்பாட் அடிக்கலாண்டா, போயிட்டு லாட்ரி சீட்டு வாங்கி சூதாடு, இதில் போயிட்டு காசு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை காட்டி விடுவாங்க. இந்த டிவிலெலாம் பார்த்துருக்கலாங்கல்ல, ரன்மி விளாண்டேன், 5 லட்சத்தை விட்டேன், 10 லட்சத்தை விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரிலாம் ஆசை காட்டுவார். சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் கொண்டு போயிட்டு ஏமாந்து போயிடாதீங்க. உழைச்சா வருமானம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நேர்மறை ஆற்றலோட நீங்கள் உழைச்சி பாருங்கள். நிச்சயமாக இந்த ராகுகேது பயிற்சி அப்படிங்கிறதுல சொந்த வீடு, கடன் எல்லாத்தையுமே அடைச்சிட்டு கௌரவத்தோடு செட்டில் ஆகக்கூடிய ஒரு அற்புதமான யோக பலம் அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுக்குது. மிதுனம் ராசிக்காரர்களுக்கு எல்லாம் நல்லதாகவே அமையும். அது மட்டும் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்த பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிடுவாங்க. நன்றி, வணக்கம்.